ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். ஆகாய் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று முதல் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இன்னையிலிருந்து ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணுங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 21 நாள் உபவாசம் முடிச்சிட்டோம். இன்னையிலிருந்து ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணுங்க தொடங்குது. அல்லேலூயா. வேதத்தில் மொத்தம் 66 புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களோடு பேசி தம்முடைய ஜனங்களுக்கு 6 நாள் வார்த்தையாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அதிகாரம் தான். எத்தனை அதிகாரம் இருக்கு? 2 அதிகாரம். மொத்தம் 38 வசனம் தான் இருக்கு. மொத்தம் 38 வசனம். 1ஆம் அதிகாரத்தில் 15 வசனமும் 2ஆம் அதிகாரத்தில் 23 வசனம். மொத்தம் 38 வசனங்கள் தான் இருக்கு. இதை படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 5 நிமிஷத்தில் படிச்சிடலாம். பொறுமையாக படிக்கிறவங்களா இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் படிச்சிடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இந்த வசனத்தில் கர்த்தர் சொன்னால், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வசனத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற ஒரு பகுதி. அதுக்கு மேலே இருக்கிற பகுதி சொல்லுது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையோ? அப்போ முதல் பகுதி என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்றது சொல்லு. 2வது பகுதி கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஏன் அவங்க வெறுமையா மாறுது, ஏன் ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி வந்து கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவோ காரியங்கள் முயற்சி பண்றாங்க, நல்லா கவனிக்கிறோம், ஆனா ஆசீர்வாதம் கிடைக்கல. நம்ம கூட நிறைய பிரயாசப்படுறோம், நிறைய அங்கங்க ஓடுறோம், உழைக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆனா எந்த ஆசீர்வாதமும் என் வீட்டில் தங்கலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கூட இந்த மாதிரி தான் புலம்பிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாதான், அந்த காரியத்தை நம்ம அறிந்து கொண்டாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம முயற்சி செய்ய முடியும். அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல அப்படின்னா, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறோம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். நான் நிறைய பிரயாசப்படுறேன், ஆனா பலன் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், புசித்து திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணப்படையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தி ஒருவனுக்கு குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில, நான் சம்பாதிக்கிறேன், ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன், ஆனா ஃபினிஷிங் பார்த்தா எதுவுமே இல்லாத போனது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த ரகசியத்துக்கு உங்களுக்கு விட தெரியும். அல்லேலூயா. சில ஜனங்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் ஆகாய்ங்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி, ஆண்டவர் செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடு
யோசதாக்கின் குமாரனாகிய இயேசுவாவோடு இன்னும் பிரதான ஆசாரியரோடு இஸ்ரவேல் அனைத்து ஜனங்களோடு கூட கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. இல்லையா? அப்ப நீங்க நிறைய பிரயாசம் பண்றீங்க, ஆனா ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஆண்டு சொல்லு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் அவசரம் சொல்லுது? 1:7 உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எதனால உன் வீட்டுல ஆசீர்வாதம் தங்கல? எதனால நீ சம்பாதிக்கிற பணம் பொத்தலான பையில போகுது? எதனால நீ அநேக பிரயாசப்பட்ட உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? நீ யோசிச்சு பாரு. அல்லேலூயா. அறிஞர் கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்க இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்ன நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் எருசலேமிலே இருக்கிறாங்க. இந்த எருசலேமில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் நேபுகாத்நேச்சர், பாபிலோனின் ராஜாவாகி நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாருன்னா, இந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை எல்லாம் இடிச்சு போட்டுட்டு அந்த பகுதியெல்லாம் அக்னியினால சுட்டெரித்துட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிடலாம். இப்போ பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி 70 வருஷத்துக்கு அப்புறமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி திரும்ப தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வராங்க. சொந்த தேசத்துக்கு வந்து அஸ்திவாரம் போடுறாங்க. எதுக்கு அஸ்திவாரம்? ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடுறாங்க. அஸ்திவாரத்தோடு கூட விட்டுட்டு அவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க. இப்ப கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்கு? அஸ்திவாரத்தோடு நிக்குது. அது ஃபுல்ல சாகல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை டக்குனே தான் அஸ்திவாரம் போட்டிருக்கு, ஆனா பினிஷிங் ஆகல. எது? தேவனுடைய ஆலயம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க வழிகளை நீங்க என்ன பண்ணுங்க? சிந்தித்து பாருங்க. ஏன் ஆசீர்வாதம் தங்கல? ஏன் ஆசீர்வாதிக்கப்பட முடியாம இருக்கிறீங்க? வாசிங்க 8ஆம் வசனத்துல. ஆகாய் 1:8 நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதின் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்றார். அல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் தங்கல? ஆலயம் அப்படி இருக்கு, ஆனா நம்ம அவங்க வேலையை பார்த்து போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்துடைய வேலையை நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக எழுப்பி, என்னுடைய வீடு பாழாய் கிடக்குது, நீங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருது, என்னுடைய ஆலயத்துடைய வேலை நீங்க ஆரம்பிங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை வந்த உடனே எல்லா ஜனங்களும் ஒருமுறைப்பட்டு ஆலயத்தை கட்டுவதற்கு அவங்க பிரயாசப்படுறாங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. ஆகாய் 2:4. ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசதாக்கின் குமாரனாகிய இயேசுவா என்னும் பிரதான ஆசாரியரே நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரின் பிள்ளைகள் செருபாபேலோடு கூட பிரதான ஆசாரியனாக இயேசுவாவோடு கூட அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. நீங்கள் வேலையை நடத்துங்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வேலையில நம்ம வாஞ்சியா இருக்கிறோமோ கர்த்தர் நம்முடைய வேலையை அவர் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய வேலையை செய்வதற்கு நம்ம ஆவல் கொண்டவர்களாய் மாறும். வேலையை நடத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நெகேமியா போகும்பொழுது எருசலேம் அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் பார்வையிட்டு ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நெகேமியா 2:18 என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி
சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நெகேமியா சொன்னாரு, ராஜா அறிவித்ததெல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த நல்ல வேலைக்கு நம்ம எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்ப ஆசீர்வாதம் கிடைக்கும்? நீங்க ஆண்டவருடைய வேலையின் மேல ஆவலாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வேலைகளை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம வேலையை அவர் பார்ப்பார். அல்லேலூயா. நான் விசிட்டிங் வரும்போதெல்லாம் நான் யோசிப்பேன், அல்லேலூயா, சர்ச்சை நம்ம அப்படியே விட்டுக்கிறோம், உடனே நம்ம என்ன பண்ணல, வேலையை ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கிறோமே. நீங்களா எல்லாம் யாராவது ஒருத்தர் என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே நான் வாட்சியோடு கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அதில் ஒரு சின்ன பாப்பா ஒன்று போயிடுச்சு, ஐயா நம்ம ஏன் அப்படியே சர்ச்சை விட்டுருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா நம்ம இது என்ன பண்ண முடியும், நாங்களே முடிச்சிட முடியும் ஐயா, எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா. அல்லேலூயா. அப்போது எனக்கு சந்தோஷமாச்சு. அல்லேலூயா. அப்போ நான் யோசிச்சேன், ஆண்டவருடைய வேலை, ஆண்டவருக்காக நம்ம முயற்சிகள் எடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாருங்க, அந்த வேலையெல்லாம் கட்ட முடிக்கிற பாலங்களாக இருக்கு. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நமக்குள்ள அந்த ஆர்வம் வேணும், வாஞ்சை வேணும். அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்தா நமக்கு அந்த வேலை ரொம்ப ஈஸியான வேலை. அல்லேலூயா. ஒருத்தரா செய்யணும்னா அது கஷ்டமான வேலை, எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா அது ஈஸியான வேலை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நெகேமியா 4:6, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதிப்பட்டு ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்வதற்கு ஆவலாய் இருந்தார்களாம். அல்லேலூயா. வேலை செய்வதற்கு எப்படி இருந்தாங்க? ஆவலா இருந்தாங்க. கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய சபையினுடைய வேலை ஆவலா இருந்தாங்க. அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல இதை பேஸ் போடும்போது சகோதரிகள்லாம் மண்வெட்டி எடுத்து மண்வெட்டி என்ன பண்ணுவாங்க, மண்ணு வாரி போடுவாங்க, பள்ளம் எடுப்பாங்க, அந்த வேலை இந்த வேலை. அதை பார்க்கும்போது எப்படின்னா அப்படி பயங்கர இன்ட்ரெஸ்ட். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை வேலை செய்ய எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எதுக்கே ஆளாதான் வைக்கணும், நம்மளே செய்யலையா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள, அப்போ ஆவலுள்ள ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்துங்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வேலையின் மேல நம்ம தாகம், கர்த்தருடைய வேலையின் மேல நம்ம வாஞ்சை இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம இன்று முதல் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள, கர்த்தருடைய வேலை என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது தேவனுக்கு கட்டுகிறதான ஒரு அரண்மனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள, அப்ப முந்தி சாலமோன் எப்படி கட்டினாருன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்தை ரொம்ப மகிமையா கட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகும். நல்ல அலங்காரமா கட்டினார், நல்ல அழகா கட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகும். ஆனா அந்த ஆலயம் சுற்றறிக்கப்பட்டது. திரும்ப செருபாபேல் மூலமாக கர்த்தர் ஒரு ஆலயத்தை கட்டாரு. முதல் கட்டின ஆலயம் அழகா இருந்தது, அலங்காரமா இருந்தது. ஆனா செருபாபேல் கட்டுகிற ஆலயம் அபிஷேகத்தோடு கூட இருந்தது, ஆண்டவராகிய தேவன் ஆளுகையோடு கூட இருந்தது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, ஆகாயம் 2:9, கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகும். முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமையை கர்த்தர் பெருசா வைக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய 2 ஆலயம் இருக்கு. ஒன்று எழுத்தின்படியான நம்ம சபை, இன்னொரு ஆலயம்னா உங்க சரீரமாகிய ஆலயம். அல்லேலூயா. அதையும் நம்ம சரி பண்ணணும், இதையும் நம்ம சரி பண்ணணும். அல்லேலூயா. அப்ப அதுவும் மகிமையில நிறைஞ்சிருக்கிறோம், இதுவும் மகிமையில நிறைஞ்சிருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா என்று சொல்லி 3:16 வாசிக்கிறோம். அப்ப கவனிங்க, அது எழுத்தின்படியான ஆலயமும் தேவ மகிமையினால நிறைந்திருக்கிறோம், சரீரமாகிய ஆலயமும் தேவ மகிமையினாலே நிறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆலயத்தை கட்டுங்க, அதின் பேரிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய ஆலயத்துல ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மகிமையை ஆண்டவர் விளங்க பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல நான் வாஞ்சையா இருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
அப்ப அந்த ஆசீர்வாதம் எப்ப வருது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது வருது. அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிப்போம். உபாகமம் 28:2. நீ தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையே வந்து உனக்கு பலிக்கும். உபாகமம் 28:2. சொல்றாரு, அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து உனக்கு பலிக்கும். சொல்றாரு, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, உன் மாடுகளின் பெருக்கு, உன் ஆடுகளின் மந்தை, உன் மிருகத்தின் உன் மலர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்படி என்னெல்லாம் வேலை செய்யறியோ அந்த வேலையெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல் ஆவலாக இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வேலையை நீ செய்யும் பொழுது கர்த்தரை பரிசுத்தமாய் வையுண்டாகட்டும். நீ என்னெல்லாம் காரியம் செய்கிறாயோ அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறீர்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 11:27 கர்த்தருடைய பரிசுத்தமாய் வையுண்டாகட்டும். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளின்படியும் கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். அப்ப கீழ்ப்படியும் போது என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்குது. செவி கொடுக்கும் போது என்ன கிடைக்குது? ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அப்போ நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் காரியங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் சக்சஸ் ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லா காரியத்துக்கும் நிறைய செலவு பண்ணுவோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவோம். ஆண்டவருடைய வேலை வரும்போது தான் சொல்லுவாங்க, ஐயா ஒண்ணுமே இல்லையா, என்னமோ நம்ம பஞ்ச பரதேசில் இருக்கிற மாதிரி, ஐயா ஒண்ணுமே இல்லையா, கர்த்தர் பார்ப்பார் ஐயா. ஆண்டவரோட பார்த்து தான் கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வேலை போது நம்ம தாராளமா கர்த்தருக்காக செய்ய போறேன். அல்லேலூயா. நீ எப்போ கர்த்தருக்காக தாராளமா இருக்கிறியோ கர்த்தரோட தாராளமா ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. இனி நீங்க ஒருத்தரும் ஐயா எனக்கு தரித்திரமா இருக்கு, என் வீட்டுல கஷ்டமா இருக்குன்னு சொல்லவே கூடாது. அல்லேலூயா. ஏன் காரணம் என்ன? நீ கர்த்தருக்காக நீ முயற்சி செய்யும்போது கர்த்தர் உங்க வேலையை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். கர்த்தருடைய பரிசுத்தமாய் வையுண்டாகட்டும். மகிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கணும், ஆசீர்வாதத்தை கேட்கணும். கர்த்தருடைய பரிசுத்தமாய் வையுண்டாகட்டும். அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா ஆசீர்வாதத்தை தர. கர்த்தருடைய பரிசுத்தமாய் வையுண்டாகட்டும். ஜெயசுவா 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்து நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். அல்லேலூயா. காலை தன்னுடைய மகளுக்கு நீர் பாய்ச்சலான இடத்தை கொடுத்தார். அவன் கேட்டான், அப்பா எனக்கு வறட்சியான இடம் இருக்கு, எனக்கு நீர் பாய்ச்சலான இடம். அப்ப அப்பாட்ட கேட்கும் போது அப்பா என்ன பண்றாருங்க? எல்லாவற்றையும் நீர் பாய்ச்சலான இடத்தை ஆண்டவர் தர. அல்லேலூயா. அப்பா கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமாய் வையுண்டாகட்டும். மரியாதை கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க செவி கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம ஒருமித்து இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 133:3 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 133:3 கர்த்தருடைய பரிசுத்தமாய் வையுண்டாகட்டும். எருமையின் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும்
ஜீவனையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. எங்க ஆசீர்வாதமும் ஜீவன் இருக்கா? ஒன்றாம் வசனம் சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். அப்ப ஒருமித்து ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒருமித்து ஆண்டுடைய வேலை செய்ய முன்வாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது ஐயா கேட்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க எல்லாம் வாலிட்டு என்ன பண்ணணும்? ஐயா நான் ஆண்டவருடைய வேலைக்காக செய்யறேன் ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம 100 பேர் இருக்கிறோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு 5000 பண்ணோம்னா வேலை முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அல்லேலூயா. ஏன் நீ ஆசீர்வாதமா மாறணுமா? ஆண்டவருடைய வேலை மேல ஆவலாய். அல்லேலூயா. தாகமாய் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டு சொன்னார், இப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கு. அது ஆரோக்கிய சிரசில் ஊற்றப்பட்ட நல்ல தயத்துக்கு ஒப்பாயிருக்கு. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு பிராமிஸ் பண்றாரு, நான் இன்று முதல் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எப்ப ஆசீர்வாதம் வரும்? நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மேல வாவலா இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருக்காக நாம் ஒருமித்து ஒன்றாக சேரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 28:20 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்லேலூயா. எப்ப ஆசீர்வாதம் வருது? உண்மையுள்ள மனுஷன். அல்லேலூயா. நம்ம எல்லா காரியத்தில கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக நீங்க உண்மையுள்ளவர்களாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை நிறைவாய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொரு முறையும் ஆண்டவராகிய தேவன் உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது போல, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். பக்கத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த